வணக்கம் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2026 சனிப்பெயர்ச்சி பலன், 12 ராசிகளுக்கு உண்டான பலன், இதை முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதை சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நன்றி. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026 ரிஷபராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? இதில் ரிஷபம் டாப் கிளாஸ் ராசி. இந்த வருஷமும் அப்படி தான் இருக்க போகுது. அவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஏற்கனவே சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் பெறக்கூடிய ராசி எந்நேரமும் ஏதோ ஒன்று யோசித்து தனக்கும் சில பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்களையும் குறையிறது. ஏன்னா எப்போவுமே அதிகமாக யோசிக்கிறவங்க நிறைய தோற்றுருவாங்க. ஏன்னா அளவு அது ரொம்ப முக்கியம். ஒரு அளவுக்கு மேலே யோசிக்கக்கூடியவங்க பட்டுன்னு தோற்று போயிடுவாங்க. காரணம், இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அதற்குண்டான பேச்சு செயலில் ஈடுபடும் போது அதான் இல்லையே. இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய குழி இருக்குதுன்னு நினச்சிட்டு பந்தை தூக்கி போட்டா குழியே இல்லை. குழி இல்லைன்னு நினச்சிட்டு பந்தை தூக்கி போட்டால் குழி இருக்கு உள்ளே விடும். அப்போ சரியான கணிப்பு என்பது அங்கே ரிஷபத்துக்கு இல்லை. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வை கிடைக்கிது. 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான், 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷல் இயர். அதில் ஒன்றும் மாற்றி சொல்ல முடியாது. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு 3க்கு போய் உச்சமடைய போகிறார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 11 லாபஸ்தானத்துக்கு வர போகிறார்னா யோகம்தான். சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்தாலே பொருளாதார நிலைமை, ரிஷபத்துக்கு யோகக்காரகன் சனி. பொருளாதார நிலைமை அப்படின்றது பணம் தானே இன்றைக்கி எல்லாமே. பண வரவு அப்போ நல்லாயிருக்கும். ஆமாம், பணம் தானே எல்லாம். இன்றைக்கி மனிதன் பிறக்கிறதுலேருந்து ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா முதல்ல பிறக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா வேணும். ஒரு குழந்தை பிறக்கணும்னா இன்றைக்கி என்ன அது, ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறக்குது, 20,000 இல்லாமல் குழந்தை வெளியவே வர முடியாது. அன்றைய காலத்தில் இலவசம். நான் பிறந்தது இலவசம், நீங்கள் பிறந்தது இலவசம். இன்றைக்கி 20,000 அரசு ஆஸ்பத்திரியில் ஆயாமாக்கு அங்கங்கே கொடுத்தா தான் குழந்தை பிறக்கும். என்ட்ரி ஆகிறதுக்கு 20,000 இருந்தால் தான் வெளியே வர முடியும். ஒவ்வொரு குழந்தையுமே பணக்காரன் தான். மரணிக்கிறேன், இப்போ மரணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 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 செலவு எவ்வளோ? ஒன்றும் இல்லைப்பா, அனாதை பிணமாக ஒருத்தர் எரிக்கிறாரு, குறைந்தபட்சம் 20,000 வேணும். வெட்டியானுக்கு 10,000 கொடுக்கணும். டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து சுடுகாட்டில் அலாட்மெண்ட் வாங்கணும். கேஸ் வேணும், அதுக்கு எக்ஸிட் ஃபீ, இது என்ட்ரி ஃபீ. ஆக 40,000 வேணும், பிறப்புக்கும் சரி இறப்புக்கும் சரி. நடுவில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எப்பா சாமி, அது பெற்று அது ஒன்றுக்கு போய் அது மருந்து மாத்திரை என்ன, கல்வி என்ன, வளர்ந்து என்ன, அது கல்லூரிக்கான ஃபீஸ் என்ன, சாக மொத்தம். ஆனால் பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னு. பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. அந்த பொருளாதாரம் தான் ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்குது. அடுத்தது ரிஷபத்துக்கு என்ன ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், சற்று மனதில் சற்று டைவர்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனியுடைய தாக்கத்தினால, 3ஆம் பார்வையினால் கொஞ்சம் ஒரே டிசிஷனில் 2 விதமாக யோசிக்கக்கூடிய தன்மை இருக்குது ரிஷபத்துக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நினச்சதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டு. ஒரு கல்வியாக இருக்கட்டும், புதிய வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இந்த ஆண்டில் தான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பல வேலை செய்யக்கூடிய, தொழில் செய்யக்கூடியவர், அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொந்தமாக தொழிலுக்கு மாறுவாங்க. ஸ்டார்ட் அப்ஸ் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் தான் இந்த ஆண்டு அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கல்யாண வாழ்க்கை, அடுத்தபடியாக கல்யாண வாழ்க்கை எடுத்தோம்னா ரிஷபராசிக்கு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு இயர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய 7ஆம் வீட்டை குரு பகவான் உச்சம் பெற்று 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்க போகிறார். இதெல்லாம் விட ஒரு நேரம் வரவே முடியாது. இப்போ இவங்களுடைய 7, 9, 11ஆம் வீடுகளை குரு பார்க்க போகிறார் அடுத்து பயிற்சியாகி. அப்போ ரிஷபத்துக்கு காதல் கல்யாணமாக மாறுறதும், அந்த கல்யாண வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கிறதும், அதுக்கு பிறகு அதை சமாளிக்கக்கூடிய பணம், வீடு, வாசல் எல்லாம் கிடைக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ நிம்மதியாக இருக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஆண்டாக இருக்குது ரிஷபத்துக்கு. ரிஷபத்துக்கு ஒட்டு மொத்தத்தில் ஒரு 2 விஷயம் கவனம் தேவை. ஒன்று, மனதில் ஏற்படக்கூடிய சிதைவுகள், அதாவது டைவர்ஷன். இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு ஒரு குழப்பம் இருக்கும். கொஞ்சம் செட்பேக் பண்ணி இதுதான் தீர்க்கமான முடிவு, இதுதான் என்னுடைய பாதை
அப்படின்னு முடிவு பண்ணி போகக்கூடிய இடத்துல ரிஷபத்திற்கு பெரிய அளவிலான மாற்றங்கள் இருக்கும். ரிஷபம் வந்து இந்த ஆண்டு வந்து நம்பர் 1 இடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலும் மிக இல்லை. அதாவது வருகின்ற இந்த சனிப்பயிற்சியானது நிறைய பேருக்கு, அதாவது இந்த என்னென்னா பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு சனிப்பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும். உலகளாவிய அளவில் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பிஸ்னஸை வந்து ஏற்றக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி. பேரழிவுகள்னு பல பேர் பேசிட்டு வராங்க, நான் அதில் உடன்படலை. பேரழிவுகள்லாம் பல தடவை தடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இது வருது. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலாம், ஆனால் எங்கேயாவது ஏதாவது சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று நடந்த உடனே அன்றைய கணித்தாருங்கிறது நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ அது 2. 3வது வந்து இந்த சனிப்பயிற்சி வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு நம்பிக்கை. தன்னுடைய கடமையை சனி பகவான் முடிக்கிறார். எப்போவுமே கடமையை முடிக்கும் போது நமக்கு ஒரு திருப்தி வரும். அப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் வருகிறார். அதே மாதிரி சனி வந்து தந்தையை போன்றுன்னு பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு அப்பா நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு பெருமை பீத்திக்கிறது இல்லை. அது மாதிரி பொதுமக்கள்கிட்ட நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் வந்து கரெக்டாக செய்ய நீங்கள் கடமை தவறாமல் உங்களுடைய வேலையை செய்ய ஆண்டவன் கணக்கு வச்சுட்டே தான் இருக்கான். அதை வந்து தன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தன்னால் கிடைக்கும். இன்றைக்கி உள்ள சூழலில் இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு நாளைக்கு வந்து பலன் கிடைக்கணும். ஆக இந்த கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம், பண பற்றாக்குறையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம், வாழ்க்கை தரம் மாறுவது, விவசாய தொழில் பெருகுவது, அரசியல், நம்ம தேர்தலை நோக்கி பயணப்படுறோம், அரசியல் அதிகாரம், புதிய நபர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவது போன்ற பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி. இந்த சனிப்பயிற்சி வந்து நான் சொன்ன மாதிரி தான் 96க்கு பிறகு மீனராசியில் பிரவேசமாகக்கூடிய சனி பகவானால ஒட்டுமொத்த மக்களுக்கும், தமிழக மக்களுக்கும், இந்திய மக்களுக்கும் அற்புதமான ஒரு பயிற்சி. ஆக தெய்வ பக்தி அதிகமாக வரக்கூடிய சனிப்பயிற்சி. ஆன்மீகத்தின் மேலே மக்களுக்கு நிறைய நாட்டம் வரும். ஆன்மீகம் பற்றிய உணர்வுகளும் அதிகமாக வரும். இந்து மத கோவில்களுக்கு நிறைய போகிறது, இந்து பகவான்களை நிறைய வேண்டுவது, இந்து பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்ற அற்புதமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இருக்கும். இந்த சனிப்பயிற்சியை மக்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். நிலையான புத்தியை வைத்துக்கொண்டு எந்தவித மாற்றங்கள் இல்லாமல் நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும், பணம் கையாடலாக இருக்கட்டும், பணப்பற்றாக்குறை போன்ற விஷயங்கள், ஃபினான்ஷியல் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விதங்களாக இருக்கட்டும், இதில் நிலைத்தன்மை வேண்டும். ஒரு முடிவு ஒரு மாற்றி எடுக்க பிரச்சனைகள் வரும். ஆக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த ஆண்டு என்பது மிக மிக முக்கியம். குலதெய்வ வழிபாடு இல்லாமல் வெற்றியை பார்க்க முடியாது. வீட்டில் முக்கியமாக அவசொல் கூறாமல் இருக்க வேண்டும். நடக்காது, உருப்படாது, ஜெயிக்காது, இதெல்லாம் பேசாமல் ஜெயிக்கும், உருப்படும், மிகப்பெரிய சாதனை படைப்போம், குடும்பமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டும், பேச்சிலும் வேண்டும். 2026 சனிப்பயிற்சி சில ராசிகளுக்கு கடினமாக இருந்தாலும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். உங்கள் கணிப்புகளுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம்.